42வது அதிகாரம். Just a minute. No. 37வது அதிகாரம். 37. Genesis 37. இப்ப யாக்கோபு இருக்கிற நிலைமை பாருங்க. 34வது வசனம், 35வது 37, 34 and 35. தன் வஸ்திரங்களை கிழித்து யாக்கோபு வஸ்திரங்களை கிழித்து தன் அறையில் இரட்டு கட்டிக்கொண்டு அநேக நாள் தன் குமாரனுக்காக துக்கித்துக் கொண்டிருந்தான். ஏன்னா யாக்கோபுட்ட அவங்க பிள்ளைங்க சொல்லிட்டாங்க, இந்த பாரும் உன் பையனுடைய சட்டதானா இது, நாங்க வழியில பார்த்தோம், துஷ்ட மிருகம் அவனை பீறி போட்டிருக்குமோ என்று சொல்லி காட்ட வந்திருக்கோன்னு சொன்ன அதை பார்த்த உடனே யாக்கோபு இதோ அழுது, ஐயோ என் குமாரனுடைய அங்கிதான் ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்து போட்டது, யோசேப்பு பீருண்டு போனான் என்று புலம்பி கிழிச்சி அழுதுகிட்டு இருக்கான். அடுத்த பாருங்க, அவனுடைய குமாரத்திகள் எல்லாரும் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்து நின்றார்கள். யார் ஆறுதல் சொல்ல வந்திருக்குது? இவனுக்கு தான் போய் சொல்றான், இவனுக்கு தான் இஸ்மவேல் கையில விட்டு போட்டவன். ஆனா டாடி அழாவங்க, டாடி தம்பிக்கு என்ன செய்யறது டாடி. அடச்சி, நான் சொல்லுவேன், நீ தானே மாய்மாலம் பண்ண, இன்னைக்கு உன் பிள்ளை மாய்மாலம் பண்ணுது. பக்கத்துல சொல்லுங்க, நீ ஆனஸ்டா வாழலன்னா சொல்லுங்க, உன் பிள்ளையும் உன்கிட்ட ஆனஸ்டா இருக்காது. என்னடா படிக்கிற? புரோனோகிராஃபி பார்த்துக்கிட்டு இருப்பான். ரொம்ப டீப் சப்ஜெக்ட் படிக்கிறேன் டாடி. டே, யாருடையாவது வச்சிருக்கியா, சம்பந்தம் வச்சிருக்கியா? உங்க பிள்ளை அப்படி இருக்குமா? நீ திருடன், நானும் திருடன். சார், this hypocrisy can be passed on. Do not forget that. அது வீட்டிலையும் அப்படிதான், சபையில இருக்குதான். நான் ஆண்டவரிடத்துல நின்று சொல்லுகிற ஒரு காரியம் சொல்றேன். நேற்று தினத்தில் என் சகோதரனுக்கு நான் சொல்லி கொடுத்திருந்தேன். ஒரு தலைவன் மேல இருக்கிற ஆவி சபையில் இருக்கிற கீழ் மட்டம் வரைக்கும் போயிரும். சபையின் தலைமைத்துவத்தில் இருக்கிறவருடைய ஆவி கீழ்மட்டத்தில் இருக்கிறவங்க வரைக்கும் போயிடும். நேற்று நான் அவருக்கு சொல்லி கொடுத்துட்டு இருந்தேன், அவருக்கு டீச் பண்ணிட்டு இருந்தேன். கூட இருந்ததுனால உடனே பைபிள் ஸ்டடி அவருக்கு எடுக்காம இருக்க முடியுமா? நல்லா கவனிங்க. It touches from the, it flows. If I become a hypocrite in James, my people will also be hypocrites. If I am not honest, my people will not be honest. Listen. அதனாலதான் தலைமை பொறுப்புல வர்றவங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். whoever it may be. நல்லா கவனிங்க. தேசத்தினுடைய தலைமையில இருக்கிறவன் நாடகம் ஆடுனான்னா மக்களும் நாடகம் ஆடுவாங்க. It affects the country, it affects the church, it affects the family. It all depends on the head. மேல வைக்கப்பட்டிருக்கிறவர்கள் திறந்த மனதோடு கூட, நேற்று துரை கேட்டபோது நான் சொன்ன ஒரு வார்த்தையை மறுபடியும் நான் சொல்வேன். I live a transparent life, nothing to hide. அதனால தான் நீங்க ஜெம்ஸ் வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா you can see our accounts, how much money we get, how we spend, everything is on the website. We want to be, எத்தனை எவாஞ்சலிஸ்டும் எத்தனை பிரைவேட் ஆர்கனைசேஷன் போட முடியும் இன்னைக்கு? ஏதாவது ஒரு ஆர்கனைசேஷன், பெரிய ஊழியக்காரங்க, பெரிய சபைகள், பெரிய மெகா சர்ச்சஸ், can they put their accounts on the website? No, cannot. Sir, why hypocrisy is in Christian world today? இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்துல இந்த மாய்மாலம். 1ஆம் தேதி நடந்த சிஎஸ்ஆர் கூட்டத்தில் பிரதர் ஜெயசிங் ஒரு கொஸ்டின் ரைஸ் பண்ணாங்க. என்ன ரைஸ் பண்ணாங்க? வேலை செய்யற மாதிரி செய்யாமலே நடிக்கிறவங்களை எப்படி பிரதர்? நான் சொன்னேன் 99% அப்படித்தானே இருக்கான் உலகத்துல. 99% எல்லாமே நாடகம் தானே போடுறான். இன்னொரு பக்கத்துல இருந்த டாக்டர் சொன்னார், சரியா சொன்னீங்க. நல்லா கவனிங்க. Honesty cannot be easily inducted into your children. Honesty cannot be easily inducted in your teammates. Honesty cannot be inducted in your people. But hypocrisy can be easily passed on.
மாய்மாலம் சீக்கிரமா எளிதா பாஸ் பண்ணப்பட்டுரும். என் அருமையான தேவனுடைய பிள்ளைங்களே, அட்லீஸ்ட் ஃபார் த சேக் ஆஃப் யுவர் சில்ட்ரன் ஹேவ் ஆனஸ்ட் லைஃப். உங்க பிள்ளைங்களுக்காக, வரப்போகிற தலைமுறைக்காக வாயிலும் நீங்கள் ஒரு உத்தமமாய் யோக்கியமாய் நடந்து விடுங்கள். அதனாலதான் இந்த அண்ணமார தெரிஞ்சு வச்சிருந்த யோசேப்பு, இவங்க எகிப்துல அவன் ராஜாவா இருக்கிற பிரைம் மினிஸ்டரா இருக்கிறான், இவங்கெல்லாம் போனாங்க. போன உடனே ஒரு ஒரு கேம் விளையாடுறான். என்ன கேம் விளையாடுறான்? நீங்க உண்மைதான் சொல்றீங்களாடா, ஒரு சகோதரன் பீருண்டு போனான், பீருண்டு போனதாக சொல்லப்பட்டவன்கிட்டே கதை அடிக்கிறான் பாருங்க. பக்கத்துல கை வேணும், நம்மளை கூட பெரிய கில்லாடியா இருக்கிறாங்க. கில்லாடியிலையும் கில்லாடி, நம்மளை விட கில்லாடியா இருக்கிறான். வாசிக்கலாம். It's interesting. Bible is so interesting. 42nd chapter. 42nd chapter. நல்லா கவனிங்க. அங்க இருக்க எல்லா காரியத்தையும் பார்க்கலாம். 13வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர்கள், உமது அடியாராகி நாங்கள் 12 சகோதரர் கானான் தேசத்தில் இருக்கிற ஒரு தகப்பன் புத்திரர், இளையவன் இப்பொழுது எங்கள் தகப்பனிடத்தில் இருக்கிறான், ஒருவன் காணாமற் போனான் என்றார்கள். நீங்க தானடா வித்து போட்டீங்க, என்னமோ காணாம போயிட்டான்னு இவனே கதை அடிக்கிறான் பாருங்க. அவன் பார்த்தான், டை ஐ வாண்ட் டு செக் யுவர் ஆனஸ்டி. என்ன செய்ய போறான் தெரியுமா? நீங்க உண்மையான ஆட்கள் தான், நிஜஸ்தர், அத நல்ல வார்த்தை சொல்லப்பட்டிருக்கு தமிழ் டிரான்ஸ்லேஷன்ல, நிஜஸ்தர் என்று அறியும்படி நான் ஒண்ணு செய்றேன். அந்த இளைய ஒருத்தர் இருக்கான் பாத்தீங்க, அவனை கொண்டு வர்றதற்கு இவனை பிடிச்சு கட்டி வச்சிருந்தேன், சிமியனை பிடிச்சு அவங்க முன்னாலே கட்டிட்டான். ப்ரூவ் யுவர் ஆனஸ்டி. ஏன்னா நீங்க எல்லாம் வேஷதாரினாடா, எனக்கு தெரியும். ப்ரூவ் யுவர் ஆனஸ்டி. அப்படி ஆனஸ்டியை ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா என்ன செய்ய போறேன்னு சொல்றான் பாருங்க. 42வது 34வது வசனம். 42வது 34வது வசனம். உங்கள் இளைய சகோதரனை என்னிடத்தில் அழைத்துக் கொண்டு வாருங்கள், அதனாலே நீங்கள் வேவுகாரர் அல்ல, நிஜஸ்தர் என்பதை நான் அறிந்து கொண்டு உங்கள் சகோதரனை விடுதலை செய்வேன், நீங்கள் இந்த தேசத்திலே வியாபாரமும் பண்ணலாம் என்றான் என்று சொன்னான். Doors will be open for you. Hey, you have come as a beggar now. You have come as a beggar to get something. But I tell you, prove your honesty, I will prosper you, you will do business here. என்ன ஆஃபர், என்ன ஆஃபர், வாட் அ சேலஞ்ச். ஏன்னா இவனுக்கு தெரியும் எல்லா ஆக்டர்ஸ், சிவாஜி கணேசன், கமலஹாசன், அமிதாப் பச்சன் எல்லாம் தோத்து போன ஆட்கள் இவங்க முன்னால. நீங்க நிஜஸ்தர்னு ப்ரூவ் பண்ணிருங்கப்பா, I will open new doors for you to do business here. தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். தேவன் உங்களோடு கூட பேசுகிறார். கேவி சுப்பையா அப்படின்ட்டு ஒரு பழைய ஆக்டர் உண்டு. அவரு என்னுடைய ஃப்ரெண்டுடைய வீட்டுக்கு வருவார். என் ஃப்ரெண்டு, என் கூட வேலை பார்த்த ஒருத்தர் மஸ்தான், ஒரு சினிமா கேமராமேனுடைய மகன். அவர் வீட்டுக்கு நான் போகும்போது இந்த கேவி சுப்பையா வருவார். கேவி சுப்பையா பற்றி அப்படியே பேசிக்கிட்டே இருப்பாங்க. பேசிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு சிவாஜி, அப்படியே அவன் கமலாக்கிட்டே ஆக்ட் பண்ணுவானே, பெஞ்சாதிக்கிட்டே ஆக்ட் பண்ணுவானா. சினிமாவில் மட்டும் இல்லை, பெஞ்சாதிக்கிட்டே ஆக்ட் பண்ணுவான். அப்படி சொன்னதோ நான் காதால கேட்டிருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், this is true in the Christian pulpit even today. I am sorry to say, make such a statement. அப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்லுறதுக்காக நான் கஷ்டப்படுகிறேன். ஆனால் அது அநேக நேரங்களில் கிறிஸ்டியன் புல்பிட்ல கூட அது உண்மை. உண்மை கிறிஸ்டியன் புல்பிட்ல அப்படி இருக்கிறதுனால கிறிஸ்டியன் காங்கிரிகேஷன் அது உண்மை. ஏன்னா நான் சொன்னேன் இல்லையா, யாக்கோபு அன்னைக்கு செஞ்ச இன்னைக்கு பிள்ளை செய்யறான், உங்க பிள்ளைங்க செய்யறாங்க. பிள்ளை மட்டும் இல்ல, பிள்ளைங்களே செய்யறாங்க. அப்பா அழாதீங்கப்பா, ஒண்ணும் நடக்காதுப்பா. தேவன் உங்களோடு கூட பேசுவாராக. I want to show one more God's man. இன்னொரு தேவனுடைய மனுஷனை பார்க்க விரும்புகிறேன். வாசிங்க 1 சாமுவேலின் புஸ்தகம் 27வது அதிகாரம்
அன்றைக்கு துபாய் சர்ச்சில்